ஐபிஎல்லில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது ஆர்சிபி அணி. ஆர்சிபி அணி ஒரு அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. பிளே ஆஃப் சுற்றின் முதல் குவாலிஃபயர் போட்டியில் பஞ்சாப் மற்றும் பெங்களூரு அணிகள் மோதின. இந்த போட்டியில் 101 ரன்களுக்கு பஞ்சாப் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து சுருண்டது. இதனை 10 ஓவர்களில் சேஸ் செய்து ஆர்சிபி அணி ஒரு அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. பில் சால்ட் அதிரடி காட்டி அரை சதம் விளாசி இருக்கிறார். முல்லன்பூர் மைதானத்தில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் டாஸ் வென்ற ஆர்சிபி அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து பஞ்சாப் அணி பேட்ஸ்மேன்கள் களமிறங்கினார்கள். தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை பறிகொடுத்தது பஞ்சாப் அணி. மிகப்பெரிய தடுமாற்றத்தை தழுவியது. அதிகபட்சமாக ஸ்டாய்னிஸ் மட்டும் 26 ரன்களை எடுத்தார். இதனை அடுத்து 14.1 ஓவர்களிலேயே 101 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து பஞ்சாப் அணி தடுமாற்றத்தை தழுவியது. ஆர்சிபி அணி பவுலர்கள் மிரட்டலாக பவுலிங் செய்தார்கள். ஹசல்வுட் மற்றும் சுயஸ் சர்மா தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். புவனேஸ்வர் குமார் 1 விக்கெட்டும் யஷ் தயால் 2 விக்கெட்டுகளையும் எடுத்தார். 102 என்ற எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆர்சிபி அணி தொடக்கம் முதலே அதிரடி காட்டியது. 12 ரன்களுக்கு கோலி ஆட்டமிழந்தார். ஆனால் பில் சால்ட் அதிரடி காட்டினார். பில் சால்ட் அரை சதம் விளாசினார். 10 ஓவர்களிலேயே 102 என்ற ரன்களை எளிதாக வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது ஆர்சிபி அணி. 4வது முறையாக ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது ஆர்சிபி அணி. ஐபிஎல் வரலாற்றில் 10 முறை இதுவரை பிளே ஆஃப்க்கு சென்றுள்ளது. அதில் இன்றைய போட்டியுடன் சேர்த்து 4வது முறையாக ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. பிளே ஆஃப் சுற்றில் மோசமான சாதனையை படைத்திருக்கிறது பஞ்சாப் அணி. குறைந்த ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த பட்டியலில் பஞ்சாப் அணியும் தற்போது இணைந்திருக்கிறது. குறைந்த ஓவர்கள் விளையாடிய பட்டியலில் பஞ்சாப் அணி இணைந்திருக்கிறது. 14.1 ஓவர் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றில் விளையாடி இருக்கிறது. இதனிடையே மோசமான ஒரு சாதனையை படைத்திருக்கிறது பஞ்சாப் அணி.